குமரேசன் சொல்றாரு, இந்த ரூமையா அவனுக்கு கொடுத்தேன், நானே கூட்டி சுத்தம் பண்ணிடுறேன்னு விளக்கமாறு எடுத்து சுத்தம் பண்றாரு. இளமதி இத பார்த்துட்டு, கொடுங்கப்பா நானே சுத்தம் பண்ணிக்கிறேன். இளமதி ரூம சுத்தம் பண்றாங்க. தனியாளா இருந்துகிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இளமதிக்கு தும்மலா வருது. அதனால இளமதி ஒரு ஐடியா பண்றாங்க. பரமனோட சட்டைய போட்டுக்கிறாங்க. முகத்தை மூடிக்கிட்டு கூட்டி சுத்தம் பண்றாங்க. இப்ப ஈ ஒண்ணு வருது. இளமதி கோவத்தோட அந்த ஈய அடிக்க போறாங்க. அப்ப பரமன், என்னையவா அடிக்க ஆள் அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இளமதிய பின்னாடி இருந்துகிட்டு பிடிக்கிறாரு. இளமதியோட மாஸ்க ரிமூவ் பண்றாரு பரமன். இளமதிய பார்த்துட்டு பேச்சு மூச்சு இல்லாம நிக்கிறாரு பரமன். இளமதி கேக்குறாங்க, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியாதா? பரமன் சொல்றாரு, நான் வேணும்லாம் பண்ணல இளமதி. இளமதி கோவத்தோட அந்த ரூமை விட்டு போறாங்க. பரமன் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் பண்ணதை நினைச்சு. இளமதி குளிச்சுட்டு சாமி கும்பிடுறப்ப சாம்பிராணி போடுறாங்க. அந்த புகை பரமன் மேல படுது. இளமதி சாமி கும்பிடுறதையே பரமன் மலைச்சு போய் பாக்குறாரு. நாளை சந்திப்போம்.